சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணியும் காலை 8:30 மணிக்கு மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் வரை ORS கரைசலை தயார் நிலையில் வைத்திருக்க தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க பொதுமக்களுக்கு ORS கரைசலை இலவசமாக வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேக வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண பாதிப்பு உள்ளவர்களுக்கு 5 படுக்கைகளும், மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் ICU அறையில் 5 படுக்கைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பிரதான அணைகளில் நீர் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக காரையார், சேர்வலாறு அணைகளுக்கான நீர்வரத்து குறைந்து நீர்மட்டமானது கிடுகிடுவென சரிந்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பட்டு வேட்டி மற்றும் துண்டு அணிந்து சென்ற தவிக தலைவர் விஜய் அதிகாலை 5 மணிக்கு கையில் வேருடன் விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்று மனமுருகி வழிபட்டார். அக்னி தீர்த்த கடல் நீரில் காலை நனைத்த பின்னர் பேட்டரி கார் மூலமாக சண்முக விலாச மண்டபத்திற்கு சென்றடைந்த அவருக்கு குருக்கள் பூரண கும்ப மரியாதையும் 2 அடி வேலையும் வழங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் செல்லும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் தவிக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நள்ளிரவு வரை கண்விழித்து காத்திருந்த ரசிகர்கள் மற்றும் தவிக தொண்டர்கள் விஜயை பார்த்து ஆரவாரம் செய்தும் செல்போனில் வீடியோ எடுத்தும் உற்சாகம் அடைந்தனர். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல தாவைக்கவினர் செயல்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்தார். கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு வாக்குப்பதிவு விகிதத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை என்றும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் எனவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மின்மயானம் கட்டியதன் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டில் அரசு அதிகாரிகளின் கூட்டுச் சதி குறித்து விசாரிக்க CBIக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1,40,00,000 செலவில் மின்மயானம் கட்டப்பட்டதில் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி ரோட்டரி அறக்கட்டளை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். 3 மாதங்களுக்கு மேலாக வாடகை தொகை 50 கோடி ரூபாயை வழங்காததால் தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கோடை விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. பல்வேறு பகுதிகளிலிருந்து கொடைக்கானலுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையை சுற்றி குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி மற்றும் நடைபயிற்சி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்தனர். இந்தியா, நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் $20 பில்லியன் நியூசிலாந்து முதலீடு செய்கிறது. மேலும் இந்திய பொருட்களுக்கு நியூசிலாந்தில் இனி வரி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வணிக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் வளமான மற்றும் ஆற்றல் மிக்க எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், கைவினைஞர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்காக விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள் விருதுகளை பெற தகுதியானவர்கள்.
வங்கதேசத்துக்கான இந்தியாவின் புதிய உயர் ஆணையராக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான தினேஷ் திரிவேதி நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராகவும் மத்திய இணை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் விரைவில் பொறுப்பேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவிலிருந்து இதுவரை 13,19,000 பேர் இந்தியா வந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் மற்றும் பதற்றமான நிலை காரணமாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் இதுவரை 13,19,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை திடீரென வானிலை மாறி பலத்த சூறாவளி காற்றோடு புழுதி புயலும் வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின. டெல்லியில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று மாலை திடீரென வானிலையில் மாற்றம் ஏற்பட்டது. லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்களை உருவாக்க துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி நூப்ரா, ஷாம், சன்ஸ்கர், திராஸ், சங்தாம் ஆகிய 5 மாவட்டங்கள் புதிதாக உதயமாகின்றன. இதன் மூலம் லடாக்கில் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து லடாக் தனியாக பிரிக்கப்பட்ட போது 2 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. சீக்கியர்களின் புனித யாத்திரையான ஹேம்குந்த் சாஹிப் யாத்திரை தொடங்க உள்ளதை முன்னிட்டு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் பகுதியில் மலைப்பாதையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மே மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த யாத்திரை நடைபெறும். இது ஒரு சவாலான மலைப்பாங்கான நிலப்பரப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் டிராக்டர் மீது கார் மோதியதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்தனர். நர்மதாபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சேகோர் மாவட்டத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிய போது ஆற்றுப்பாலம் எதிரே சோயாபீன்ஸ் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது நேருக்கு நேராக மோதியது. மகாராஷ்டிர மாநிலம் புனே ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான நிலையில் நல்வாய்ப்பாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். மும்பை சோலாப்பூர் வந்தே பாரத் ரயில் புனே ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த போது சக்கரம் தடம் புரண்டது. தடம் புரண்ட ரயில் பெட்டியை சரி செய்யும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டனர். கேரளாவில் வீட்டு வளாகத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஆண் மற்றும் பெண்ணின் சடலங்களை மீட்ட போலீசார் அவை அந்த வீட்டில் வசித்து வந்த தாய் மகனின் சடலங்களா என விசாரித்து வருகின்றனர். இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்டம் அருகே உள்ள கல்கோந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மேரி குட்டி, அவரது மகன் ரெஜி ஆகியோரை கடந்த 2ஆம் தேதி முதல் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டிருந்தது. பீகார் மாநிலம் பாட்னாவில் தாக்குதலுக்கு உள்ளான சிறுவன் உயிரிழப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மருத்துவமனையின் முன்பு சிறுவனின் சடலத்தை தெருவில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் 1ஆம் ஆண்டு பல் மருத்துவ மாணவர் தற்கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கேரள மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் படித்து வந்த மாணவர் நிதின் ராஜ் பேராசிரியர் அவமானப்படுத்தியதாக கூறி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மகாராஷ்டிராவில் மது போதையில் மின்சார கோபுரத்தில் ஏறிய போதை ஆசாமியை தீயணைப்பு மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். பிம்ப்ரி சிஞ்ச்வாடி நிக்டி பகுதியில் மது போதையில் இருந்த நபர் ஒருவர் மின்சார கோபுரத்தில் ஏறிவிட்டு இறங்க முடியாமல் தவித்தார். தகவல் அறிந்து 8 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் மின்சார கோபுரத்தில் ஏறி அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் அரசு அனுமதித்த அளவை மீறி கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள கரடி மலையில் செயல்பட்டு வரும் அந்த கல்குவாரியில் வெடி வைக்கும் போது அருகில் இருக்கும் வீடுகளின் மீது கற்கள் விழுவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளாக்காடு ஊராட்சிக்குட்பட்ட பெருமானத்தம் கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு சென்று மது அருந்தும் ஆண்களால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே காணாமல் போன பள்ளி மாணவியை மீட்டு தரக்கோரி அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எல்ராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முருகன் அஞ்சலை தம்பதியின் மகள் காணாமல் போனதாக புகார் அளித்து 10 நாட்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவியின் தாய் வேதனையுடன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் முக்கூடலில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பல அடி உயரத்திற்கு சீறி பாய்ந்து வீணானது. வீரவநல்லூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கூட்டு குடிநீர் திட்ட குழாயின் வால்வு பகுதியில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. கூமோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதிகாரிகள் குழாய் உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் 13வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததால் பொது கழிப்பறையை பயன்படுத்த முடியவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் அருகே உள்ள வடபாதி ரயில்வே கேட்டை மூட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து ரயில்வே கேட் மூடும் நடவடிக்கையை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பொதுமக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்கான தண்ணீர் தொட்டி மற்றும் குழாய்களை சிலர் உடைத்து சேதப்படுத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. எட்டிப்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் கணவர் பெருமாள் திமுகவுக்கு ஓட்டு போடாததால் தண்ணீர் இல்லை என கூறி ஆட்களை வைத்து குழாயை உடைத்ததாக கூறப்படுகிறது. பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண் பயணியிடம் பாலியல் ரீதியாக சீண்டிய நபரை ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரயில் காட்பாடி ரயில் நிலையத்தை கடந்து சென்ற போது தூங்கிக் கொண்டிருந்த பெண் பயணியிடம் மதிவாணன் என்பவன் பாலியல் ரீதியாக சீண்டிய நிலையில் பெண் புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் முறையாக கால்வாய்கள் வழியாக விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல ஏரிகள் குளங்கள் நிரம்பாமல் வறண்ட நிலையில் உள்ளதாகவும் சுமார் 5000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ராஜா வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். ராஜா வாய்க்காலில் முன் அறிவிப்பின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் பயிரிட்டுள்ள வாழை, வெற்றிலை உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு பெற்றுத்தர வேண்டும் என தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் பகுதி வாரியாக பிரிந்து கைகளில் லத்தி ஏந்தியவாறு நடைபயணமாக ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என அந்த மாவட்டத்தின் SP ஜவஹர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சென்னை நங்கநல்லூரில் ஜவுளிக்கடை உரிமையாளர் தனது வீட்டில் வெட்டுக்காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவரது கணவர் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கங்கா நகரில் வசித்து வந்த நாகலட்சுமிக்கும் அவரது கணவர் சுப்பிரமணிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் திடீரென அரசு பேருந்தை இயக்கியதால் பயணிகள் அச்சத்தில் அலறி அடித்து ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஓட்டுநரும் நடத்துனரும் இல்லாத போது ஏறிய நபர் பேருந்தை இயக்கிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் கோவையைச் சேர்ந்த சூர்யா வென்று மிஸ் கூவாகம் பட்டத்தை தட்டிச் சென்றார். முதலிடம் பிடித்த சூர்யாவிற்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு 50,000 ரூபாய் பரிசு தொகையும், 2ஆம் இடத்தை பிடித்த மலேசியாவைச் சேர்ந்த நிஷாவிற்கு 25,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த புதுச்சேரியைச் சேர்ந்த அனன்யாவிற்கு 11,000 ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது.
மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி தோப்பரை விற்பனை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தோப்பரை தயாரிக்கும் பணியை அழகுமலையானுக்கு செய்யும் தொண்டாக கருதுவதாகவும் அதனை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் பேரம் பேசாமல் வாங்கிச் செல்ல வேண்டும் என்றும் 4 தலைமுறைகளாக தோப்பரை செய்து வருகின்ற குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டனர். சென்னையை தொடர்ந்து நெல்லையிலும் அரசு பேருந்தின் டிஜிட்டல் பலகையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயர் காட்சிப்படுத்தப்பட்ட சம்பவத்தால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கரிசூழ்ந்தமங்கலம் செல்லும் நகர பேருந்தில் தாவேக்க பெயர் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்கள் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றங்கரையில் விஷக்குளவி தாக்கியதில் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்காக சென்ற பக்தர்கள் 20 பேர் காயமடைந்தனர். 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி நகராட்சி பகுதியில் தனியார் விடுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உரிய அனுமதியின்றி 3 கிலோமீட்டர் தூரம் பள்ளம் தோண்டப்பட்டது. நள்ளிரவில் பள்ளம் தோண்டியதை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற சமூக ஆர்வலர் உரிய அனுமதி பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என கேள்வி எழுப்பியதால் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மேட்டு ராஜகாப்பட்டி முருகன் கோயில் அருகே சாலை தடுப்பில் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதிகாலை நேரம் என்பதால் நல்வாய்ப்பாக சாலையில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கார் ஓட்டுநர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 35 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்த விவசாயியை தீயணைப்பு படையினர் உயிருடன் மீட்டனர். தோமலஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சாமிநாதன் தமது விளைநிலத்தில் உள்ள கிணற்றின் அருகே புல் வெட்டி கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கிணற்றில் விழுந்து தண்ணீரில் தத்தளித்தார். சென்னை செம்மஞ்சேரி அருகே ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் இளம் பெண்ணை திருமணம் செய்வதாக கோரி அவரை 3 மாதம் கர்ப்பமாக்கி ஏமாற்றிய சக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண்ணிடம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த பிரதீப் குமார் கார்த்திகேயன் என்பவன் நெருக்கமாக பழகி ஏமாற்றியுள்ளான். திண்டுக்கல் மாவட்டம் ஒகேனக்கல்லில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தாலியை பறித்துச் சென்ற 2வரை போலீசார் கைது செய்தனர். அரூரைச் சேர்ந்த முகமது ஷெரீப் மனைவி ஷம்மியுடன் ஒகேனக்கல் சத்திரம் பகுதியில் வசித்து வருகிறார். வெயில் காலம் என்பதால் இரவு வீட்டின் கதவை திறந்து வைத்து தூங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டிருந்த வழக்கறிஞரின் பைக்கை இளைஞர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. துத்திப்பட்டு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சாம்ராஜ் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பைக்கை நிறுத்தியிருந்த போது திருடு போனது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்திச் செல்வது தெரிய வந்தது. வேலூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் லட்சுமணபுரம் பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த சம்ரீன், சிவா ஆகிய 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் 8 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் தாக்குதலை நிறுத்தி அமெரிக்க படைகள் பின்வாங்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. பிறகு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு கடல்வழி போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்றும் இவை இரண்டும் நடந்தால் இறுதியாக அணு ஆயுத உற்பத்தி நிறுத்தம் குறித்து அமெரிக்க குழுவிடம் ஈரான் விவாதிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய முன்மொழிவு குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தேசிய பாதுகாப்பு குழுவினருடன் விவாதித்து வருவதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் ஸ்பேட் தெரிவித்துள்ளார். தொடரும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்தும் ஈரான் புதிதாக 3 முன்மொழிவுகளை அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் ஈரானின் உள்கட்டமைப்புகள் வெடிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரானின் எண்ணெய் கிணறுகள் போன்ற உள்கட்டமைப்புகளில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அதைவிட வளைகுடா நாடுகளில் 4 மடங்கு சேதம் ஏற்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் சரியான நடுநிலையாளர் அல்ல என ஈரான் எம்பி தஷ்டேசன் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் விருப்பங்களை நிறைவேற்றவே பாகிஸ்தான் பாடுபடுவதாகவும் அமெரிக்க விருப்பங்களுக்கு எதிராக பேச மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் நலன்களை பாதுகாக்க ரஷ்யா தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்யும் என ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஈரானின் தற்போதைய கடினமான சூழ்நிலையை வெற்றி கொண்டு விரைவில் அமைதியை மீட்டெடுக்கும் என தாம் நம்புவதாக புட்டின் கூறியதாகவும் தெரிவித்துள்ளன. ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ரஷ்யா சென்று புட்டினை சந்தித்தார். சூடான் நாட்டில் நிகழ்ந்த விமான விபத்தில் கென்யா நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் ஜூபாவின் புறநகர் பகுதியில் இருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதனையடுத்து தேடும் பணியின் போது ஜூபாவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலைப்பகுதியில் எரிந்த நிலையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு வடகொரியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ரஷ்யாவுக்கு ஏவுகணைகள், வெடிப்பொருட்கள், ராணுவ உதவிகள் போன்றவற்றை வழங்கியுள்ளது. இதற்கு பதிலாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வடகொரியாவிற்கு ராணுவ தொழில்நுட்பங்கள், உணவு, எரிசக்தி உள்ளிட்ட உதவிகளை ரஷ்யா வழங்கி வருகிறது. மத்திய ஆப்பிரிக்காவில் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 42 பேர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது. சாட் நாட்டின் வடிபரா மாகாணத்தில் உள்ள ஐகொடி கிராமத்தில் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் துப்பாக்கி உட்பட பயங்கர ஆயுதங்களால் மோதி கொண்டனர். ஐபிஎல் தொடரின் 39வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 16.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 75 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணி வெறும் 6.3 ஓவரில் இலக்கை தாண்டி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது. ஐபிஎல் வரலாற்றில் பவர் பிளேவில் மிக குறைவான ரன்களை எடுத்த அணி என்ற மோசமான சாதனையை டெல்லி அணி படைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி வெறும் 75 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அதில் பவர் பிளே ஓவர்களான முதல் 6 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 13 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஐபிஎல் தொடரில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி படைத்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் விளையாடிய அவர் ஆட்டமிழக்காமல் 23 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலம் ஐபிஎல் தொடரில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை கோலி படைத்துள்ளார். காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிய நியூசிலாந்து வீரர் மிச்சல் சாண்ட்னருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்காவின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் கேசவ் மகாராஜாவை மும்பை இந்தியன்ஸ் அணி ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியின் போது மிச்சல் சாண்ட்னர் தனது இடது தோள்பட்டையில் பலத்த காயத்தை சந்தித்தார். இந்தியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 4-1 என்ற கணக்கில் தொடரை வென்று அசத்தியது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 132 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி அடைந்தது. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் பாரத் கபூர் உடல்நலக் குறைவால் தனது 80வது வயதில் காலமானார். பாலிவுட்டில் 4 தலைமுறைகளுக்கு மேலாக நடித்து புகழ்பெற்ற இவர் உடல் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது நண்பரும் நடிகருமான அவதார் கில் தெரிவித்துள்ளார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 9வது நாளில் அம்மனும் சுவாமியும் வில்லேந்தி போரிடும் திக் விஜயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் மீனாட்சி அம்மனை போன்று வேடம் தரித்த பெண் குழந்தையை அமர வைத்தும், சுந்தரேஸ்வரரை போன்று வேடம் தரித்த ஆண் குழந்தையை அமர வைத்தும் வில் அம்புகளுடன் போர் புரிவது போன்ற நிகழ்வு அரங்கேறியது.
தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மின்னொளியில் ஒளிர்ந்த தேரை ஏராளமான பக்தர்கள் கண்டு வியந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பெரியநாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் கோயிலில் நடைபெற்ற திரு தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் 10ஆம் நாள் நடைபெற்ற சித்திரை மாத வசந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். உண்ணாமலையார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நடனமாடி வலம் வந்தபோது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரவாரத்துடன் வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அனுமகவுண்டனூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இறை மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் புனித நீரால் நன்னீராட்டப்பட்டது. அப்போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஏனமாரியம்மன் கோயிலில் அக்னி பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அனைவரும் தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மாவட்ட வீதியில் வலம் வந்ததை அடுத்து பக்தர்கள் மனமுருகி பெருமாளை சந்தித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலையில் உள்ள திருக்கொடுங்குன்றநாதர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பாரி வேட்டை விழா நடைபெற்றது. அப்போது பாரி வேட்டைக்கு சென்று திரும்பும் போது முல்லைக்கு தேரீந்திலும் படி அரிசி அளப்பு வைபவமும் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வாசல் முன் தேரை நிறுத்தி அதன் மீது முல்லை கொடியினை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் படர விட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே முத்தாரம்மன் கோவிலில் அம்மனுக்கு பூநீர் எடுத்து வருதல் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க கோதையாறு, தாமிரபரணி ஆறு, பரளியாறு சங்கமிக்கும் ஆற்றில் இருந்து பெண் பக்தர்கள் புனித நீர் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மனமுருகி வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் சித்திரை தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மும்மூர்த்திகளும் தெப்பக்குளத்தில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளி காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர். தஞ்சை பெருவுடையார் கோயில் சித்திரை பெருவிழா திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் இணைந்து பக்தர்களுக்கு பழரசம், பானகம் மற்றும் நீர்மோர் வழங்கி மத நல்லிணக்கத்தை பறைசாற்றினர். ராஜ வீதிகளில் வலம் வந்த திருத்தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். பழனி முருகன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் முதல் நாளில் 4,62,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. கோடை விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களை முன்னிட்டு அதிகளவில் பக்தர்கள் வருகை தந்து சுவாமிக்கு காணிக்கை செலுத்தியதால் உண்டியல் நிரம்பியது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் பிரபலமான ChatGPT தற்போது ஜோதிடர்களைப் போல கைரேகையை ஆராய்ந்து எதிர்காலத்தை கணித்து கூறுவதாக சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. மேம்போக்காக அல்லாமல் ஒவ்வொருவர் கையிலும் உள்ள தனி ரேகை, அதன் நீளம், வடிவம் ஆகியவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கான புத்தகங்களிலிருந்து தரவுகளை நமக்கு தரும் என சொல்லப்படுகிறது. ஆண்ட்ராய்டு 6க்கும் குறைவான சாப்ட்வேர்களில் இயங்கும் செல்போன்களில் இனி வாட்ஸ்அப் செயலி இயங்காது என மெட்டா அறிவித்துள்ளது. தற்போது ஆண்ட்ராய்டு 5க்கு மேலே உள்ள சாதனங்களில் வாட்ஸ்அப் இயங்கி வரும் நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆண்ட்ராய்டு 6க்கு மேலே உள்ள போன்களில் மட்டுமே வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளது.